ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் அண்ட் இது உங்கள் சேனல் ரூட் 67 அண்ட் இதோட இந்த வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்க வெற்றி சினிமாஸ் தாங்க வந்திருக்கோம். அண்ட் நான் புக் பண்ண படம் என்னமோ துரந்தர் 2, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ் வெர்ஷன் வாஸ் கேன்சல் டியூ டு சம் லைசனிங் இஷ்யூஸ். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு என்ன மூவி பார்க்கலான்னு போகும்போது யூத் மூவி அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ யூத் மூவிக்கு டிக்கெட் புக் பண்ணோம், பட் சீட்டு கிடைக்கலங்க. எனக்கு கிடைச்சது என்னமோ 5th row 6th row சீட் தான் கிடைச்சது. ஸோ வேறு வழி இல்லை, ஸ்க்ரீன் கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு சரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு படத்துக்கு போயிட்டோம். ஸோ வெற்றி சினிமாஸ்க்கு நான் வந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். அண்ட் ஆம்பியன்ஸ் உண்மையிலேயே சூப்பராக தான் இருந்தது. அண்ட் மாட்டுத்தவணைக்கு ஆப்போசிட்டுங்கனால சரி ஓகே படத்தை முடிச்சுட்டு நாங்கள் வேறு விஷயமாக வந்திருந்தோம். ஸோ அதை முடிச்சுட்டு ஒரு 5:45 படத்துக்கு புக் பண்ணியிருந்தோம். புக் பண்ணிட்டு சரி ஓகே படத்து 6 o'clock மூவி, 5:45 அந்த மூவி கேன்சல் ஆகிடுச்சு. துரந்தர் 2 ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேங்க. துரந்தர் பார்ட் 1 தான் அப்போ தான் ஒரு 3 daysக்கு முன்னாடி துரந்தர் பார்ட் 1 பார்த்தேன். ஸோ பார்ட் 2 பார்க்க ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்ணிருந்தேன், பட் வேறு வழி இல்லை. ஸோ யூத் மூவிக்கு போனோம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலை யூத் மூவிக்கு மேலே. ஏன்னா கென் கருணாஸோட ஃபர்ஸ்ட் மூவி, ஸ்கூல் மூவி, சரி இருக்கும் ஓரளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறத, மோசமாக இருக்கும்னு நினைக்கல, பட் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நார்மல் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் அந்த படத்துக்கு போனோம். அண்ட் டு யூ நோ வாட், படம் உண்மையிலேயே எங்களுக்கு சர்ப்ரைஸ் தான் கொடுத்தது. படம் உண்மையிலேயே நல்லா இருந்தது கைஸ். ஃபர்ஸ்ட் 20 minutes எனக்கு படம் ஒரு மாதிரி போன மாதிரி இருந்தது, பட் ஆஃப்டர் தட் படம் பிக்கப் ஆயிடுச்சு. அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் உண்மையிலேயே நல்லாவே இருந்தது. என்ன படம் ஃபுல்லு ஒரே சாங்காக போயிட்டு இருந்தது. அது ஒன்று தான் எரிச்சலாக இல்லை, இருந்தாலும் இவ்வளோ சாங் தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி படம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ என்ன மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி துரந்தர் 2க்கு போக ஆசைப்பட்டு டிக்கெட் படம் இல்லை ரிலீஸ் ஆகாமல் கேன்சல் ஆகி வேறு வழியே இல்லாமல் யூத்துக்கு யார் யாரெல்லாம் போனீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.